ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க genreviews.online. இதில் வந்து நம்ம ரிவ்யூஸ் பார்த்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, இதில் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, மசாலா ஜாமான் எல்லாம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடலாம். அதை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போடலாம். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க கேரட், பீன்ஸையும் அது கூட போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கும் போதே பாதி காய் வெந்துருங்க. நமக்கு செய்கிறது இது ரொம்ப ஈஸி. வெந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் காயை நல்லா வேக வச்சுக்கிறேன். நம்ம வதக்கும் போது 1-2 தான் வெந்திருக்கும். இதில் வந்து நல்லா வேகும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெட்டி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் போட்டோன்னா நல்லா மையாக அரைச்சி கொடுக்கும். அது நல்லா குருமா வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. குருமா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது வந்து உள்ளே சேர்த்துடலாம். குருமாவோட சேர்க்கும் போது நல்லா இன்னும் கொதித்து அது நல்லா அந்த பிரிஞ்சு எண்ணெய் வரும்னு சொல்லுவாங்க. அந்த திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். குருமா நல்லா சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி, தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கடைசியாக நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ இறக்குது போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் குருமா பார்த்துருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு. சாப்பிட தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். அது கூட நான் வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பபாய்.